செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு அத்தனை கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. கூட்டணிகளை நிலைப்படுத்துவது, கூட்டணிகளுக்கான தொகுதிகளை பங்கிடுவது, எத்தனை இடங்களை கொடுப்பது என்றெல்லாம் கட்சிகளுடைய தலைவர்கள் முக்கியமாக விவாதங்களில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது என கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இப்போது ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது, மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, இப்போது இருக்கிற ஆட்சி என்பது நீடிக்க வேண்டுமா அல்லது ஆட்சி மாற்றம் வேண்டுமா, அந்த ஆட்சி மாற்றம் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்கிற எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கின்ற கருத்து கணிப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது 5 மாநிலங்களுக்கான கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து 5 மாநில தேர்தல் தொடங்குகிறது. மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முதல் கட்ட தேர்தல் தொடங்க இருக்கிறது. அதனை ஒட்டி மக்களுடைய எண்ண ஓட்டங்களை 5 மாநிலங்களில் மக்களுடைய மனதை பிரதிபலிக்கின்ற இந்த வாக்கு கணிப்புகள் ஒப்பீனியன் போல் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கான ஒப்பீனியன் போல் இந்த எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று வந்திருக்கிற சில தேர்தல் கணிப்புகள் பல ஆச்சரியங்களை கொடுக்கிறது, விவாதங்களையும் உண்டாக்குகிறது. சில தேர்தல் கணிப்புகளில், குறிப்பாக சி ஓட்டர் உள்ளிட்ட தேர்தல் கணிப்புகளில் இப்போது இருக்கிற ஆளும் அதிமுக ஆட்சியே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையாக ஒரு ஸ்வீப்பிங் விக்டரியாக அது இருக்காது என்கிற விதமாக ஒரு பிரதிபலிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அதற்கு அடுத்தபடியாக முக்கிய எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதற்கு தான் 2வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்து இருக்கிறது என்பதாக இந்த புள்ளிவிவரங்கள் கொடுக்கிறது. அதே நேரத்தில் மார்ச் முதல் வாரத்தில் நடத்திய கருத்து கணிப்புக்கும் மார்ச் 4ஆம் வாரத்தில் நடத்திய கருத்து கணிப்புக்கும் மிகப்பெரிய மாற்றம் எழுந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணியோடு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தொகுதி உடன்பாடு கொண்ட பிறகு அதற்கான அந்த வாக்கு சதவீதம் அல்லது அதற்கான ஒரு ஆதரவு சதவீதம் மிகப்பெரிய அளவுக்கு கூடியிருக்கிறது என்பதாகவும் இந்த கருத்து கணிப்புகள் தெரிவுபடுத்துகின்றன. இது குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இந்த மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, மற்ற பிற கட்சிகள் பலமுனை போட்டி என இருப்பது யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் பலவீனமாக போகிறது என்பதெல்லாம் குறித்து இந்த கருத்து கணிப்புகளை அடிப்படையாக வைத்து நாம் கணக்கிட முடியுமா? 45 நாட்கள் இருக்கின்ற நிலையில் இப்போது இருக்கிற இதே நிலையே தொடருமா அல்லது மாற்றங்கள் வருமா? தொடர்ந்து விவாதிப்போம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் பேராசிரியர் சின்னப்பன், அதே போல அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ சமரசம், மக்கள் நல கூட்டணியின் சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் திரு ராஜசேகரன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பொள்ளாச்சி உமாபதி, கோவை அரங்கிலிருந்து நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய இப்போ வேட்பாளராகவும் மாறி இருக்கின்ற திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்கன்றது முதல்ல பார்த்தலாம். ஒரு கட்சியினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? சமரசம், இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க அப்படி நினைக்கல. இந்த கருத்து கணிப்புகளை வைத்து எங்கள் ஒர்க்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கருத்துக்கு ஏற்ப எங்களால் இயன்றவரை நாங்கள் எப்பொழுதும் 234 தொகுதிக்கும் பணியாற்றி கொண்டிருக்கோம். இன்னும் நாங்கள் யாருக்கு எந்த தொகுதி போகும் என்ன வரும்ன்றதெல்லாம் கேள்வியே கிடையாது. அதிமுக கழகத்தில் ஒருவரை வேறு ஒரு கட்சிக்காரர்கள் அலைன்ஸ் என்று வந்தால் அவர்களை வெற்றி பெறச் செய்வது எப்படி என்பதுதான், அதையும் நாங்கள் தான் செய்வோம். அப்படித்தான் முன்பு கூட விஜயகாந்த் அவர்களை கூட வெற்றி பெற வைத்து எதிர்க்கட்சி தலைவராக்கினோம். ஆகவே 234 தொகுதியிலும் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு வேண்டிய பூர்வாங்க வேலையெல்லாம் 6 மாதத்துக்கு முன்பே முடித்து விட்டோம். இன்றைய தினம் சொல்ல போனால் மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அலைன்ஸ் யார் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் சரி, யார் வராவிட்டாலும் சரி, அதையெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பதில்லை. அதை தலைமை முடிவு செய்யும். எங்கள் பணி ஃபீல்டு ஒர்க் என்பதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தால் இந்த கருத்து கணிப்பு பொய் என்று வரும், சரியில்லை என்று வரும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு கருத்து கணிப்பு மட்டுமல்ல, இதற்கு முன்னதாக வந்த 4-5 கருத்து கணிப்புகளும் கூட கிட்டத்தட்ட இதே அளவுக்கான மதிப்பீடுகளை தான் வெளிப்படுத்தின. பாராளுமன்ற தேர்தல் எந்த கருத்து கணிப்பு சொன்னார்கள்? ரிசல்ட் என்ன? ரிசல்ட்டுக்கும் கருத்து கணிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சொல்லுங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்ம இந்த இதுக்குள்ள இதோடைய ஆத்தென்டிசிட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட பாராளுமன்றத்திற்கும் அந்த தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கிறது.
சென்னையுடைய வெள்ளம் உள்ளிட்ட பல விஷயங்கள், பல அம்சங்கள் இருக்குது. இதையெல்லாம் கூட மக்களுடைய மனதில் மாற்றங்களை அல்லது ஏதோ ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க ஏத்துப்பீங்க? நாங்க எப்பவுமே மேலே மேலே போவோம், நாங்க தான் முன்ன இருக்கிறோம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. ஏதாவது எங்காவது பாதிப்பு இருந்தால் என்ன பாதிப்பு, என்ன அவர்கள் தேவை, அதை நாம் ஒழுங்காக செய்தோமா இல்லையா, அப்படி போய் ஏதாவது அரசு செய்து அந்த செயல் திட்டம் போய் அவர்களுக்கு சேரவில்லை என்றால் யார் காரணம், இதையெல்லாம் நாங்கள் பரிசோதிக்கக்கூடியவர்கள். ஆகவே எங்கள் வேலை ஒழுங்காக நடக்கிறது, வெற்றியும் நிச்சயமாக. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எண்ணம் இருந்தது, இவங்க வெற்றி பெற்றால் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில ஒரு நல்ல நெருக்கம் இருக்கும், அதனால மாநிலத்துக்கு ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கான வாக்குகள் அதிகம் வரதுக்கு காரணம்னு சில புள்ளி விவரத்தை பார்க்கறவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்போ மத்திய அமைச்சர்களுடைய இந்த புகார்கள், ஒரு இன்ஆக்சசிபிள் சிஎம், அணுக முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது அது நிச்சயம் உங்களை பாதிக்கத்தானே செய்யும். உங்களுடைய வாக்கு சதவீதங்களை குறைக்காது. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நாங்கள் செய்கிறோம். மந்திரிகள் என்ன எதிர்பார்க்கிறோ அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது வருகிறதா என்று பார்ப்போம். மத்திய அமைச்சர்கள் எதிர்பார்ப்பதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு போக முடியலன்றாங்க. அவங்க தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இல்ல. பியூஷ் கோயலோ அல்லது ஜவடேகரோ சொல்றது என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு நாங்க முதலமைச்சரை சந்திக்க முடியல அல்லது அமைச்சர்களோடு தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும். இந்த வாரம் பேசி இருக்கிறார்கள், இதுவரையிலும் பேசியதாக சொல்லுங்கள் பார்ப்போம். யாரை சந்திக்கவில்லை முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்? நீங்கள் பண்டித மோடி அவர்கள் இருந்து இப்போ கட்சி பொன்னார் வரல எல்லோரையும் தான் சந்தித்திருக்கிறார். இல்லை என்று சொல்வது தேர்தல் வேலை. ஆகவே தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அதை யாரிடத்தில் நாம் பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும், எதை எந்த அளவிலே யாரை அணுக வேண்டும் என்பதை நாங்கள் செய்தே தீர்கிறோம். நாங்கள் இதுவரையிலும் கொடுத்த எத்தனையோ விண்ணப்பங்கள் இன்னும் தூங்கி கொண்டிருக்கின்றன. அது குறித்து நம்ம பேசலாம். திரு உமாபதி, இந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முடிவுகளின் படி பார்த்தா இது சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம அந்த கணிப்புகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த முடிவுகளின் படி பார்த்தா மூன்றாவது அணி அல்லது இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக உடன்படிக்கைக்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல அதிக பாதிப்புக்கு திமுகவுக்குங்கிற மாதிரி இந்த கணிப்பு சொல்லுது. முதல்ல அது முடிவல்லன்னு வச்சுங்க, அது அவங்க ஒரு கணிப்பையும் முடிவையும் ஒண்ணு சேர்த்தாதீங்க. இது முடிவு அல்ல, கணிப்பு. இந்த கணிப்புகள் அதெல்லாம் பார்த்துக்குவோம், இதெல்லாம் ஒரு பெரிய இந்த இன்னும் திமுக களமே இறங்கல, முழு களத்துல இறங்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட் வந்திருக்கு. எங்க இயக்கத்தை பொறுத்த வரையில் எப்போதும் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். இன்னும் நாங்க கதாநாயகனை கணக்கிலே சீனுக்கே வரல, அதுக்குள்ள கிளைமேக்ஸ்க்கு போயிருக்காங்க. கதாநாயகன் இல்லாம படத்தை ரேட்டிங் போடாதீங்க. ரேட்டிங் இல்லைங்க, அது அவங்க கிளைமேக்ஸுக்கு போயிருக்காங்க. அதனால இது சரியான அது முறையான இல்ல. இதை நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீர்ப்பாக அல்லது இதுதான் முடிவுன்னு நம்ம பார்க்க போறது இல்ல. இந்த நேரத்தில் இந்த நிலையில் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கணிப்புகளோட கணிப்பாக நம்ம இதை பார்க்க வேண்டியது. பார்த்ததாக சொல்லப்படுகின்ற மக்களுடைய மனநிலையாக நம்பப்படுகிறது, பார்த்ததாக சொல்லப்படுகின்ற மக்களுடைய நம்பமாக கருதப்படுகிறது. இது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதற்கு மேல அதாவது என்ன எல்லா கணக்குகளும் ஒன்ன தெளிவா சொல்லிடுறது, இருக்கிற போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அதிமுக ஆட்சியை அகற்றணும்னு பெரும்பாலான மக்கள் முடிவு செய்கின்ற நேரத்தில் பெரும்பாலான மக்களுடைய வாக்கு நிச்சயமா திமுகவுக்கு தான் வரும். திமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னமும் உயரும், வெற்றி நிச்சயமாக இருக்கும். இப்போ இது உப்ளி ஆர்கே நகர் தேர்தல் எல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க, நான் கண்ணு கட்டிய தூரத்திற்கு தேடுகின்றேன், எதிரிகளையே காணவில்லை அப்படின்னாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை, நாங்கள் தனியாக நின்னே ஜெயிச்சிருவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஜான் பாண்டியன்லேருந்து ஜெகன்மூர்த்தியிலிருந்து இன்னும் இருக்கக்கூடிய சேதுராமன் வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அது அந்த நிலைமை இருக்குதா, அதுக்குள்ள ஒரு விவாதம் வரும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும், சமரசம் என்ன சொல்ல வர்றாருன்னு எல்லாருக்குமே புரியும். திமுகவும் அது போல கட்சிகளோடும் அமைப்புகளோடும் பேசிட்டு என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொல்றது படி அடுத்ததாக திமுக தான் இருக்கு, அடுத்த கட்சியாக இதுல இருக்கிற அந்த கணிப்பு படி திமுக இருக்கிறதுன்னு வச்சுப்போம். ஆனால் எந்த தேர்தலையும் இல்லாத வகையில மற்றவர்கள் அப்படின்னு 25% மக்கள் ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸா பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா இல்லையா? இதுல ஒரு டேஞ்சரும் கிடையாது. ஜனநாயகத்துல மக்கள் வாக்களித்தா அவங்களும் வரலாம்.
இல்ல அந்த நெருக்கடியாக இதை உணர்றீங்களா அல்லது திமுகவோ அல்லது அதிமுக ரெண்டு பேருக்குமே இருக்கு அதனுடைய சரிவுங்கிறது? அதிமுகவுக்கு குறைகின்ற அந்த பெர்சன்டேஜை விட திமுகவுக்கு குறைவது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க தேமுதிகவோடு கூட்டணி அமையலாம்னு எதிர்பார்ப்பு இருந்தது போக அது அப்படியே மாறும்போது ஒருவேளை இந்த வீழ்ச்சியாக இந்த கணிப்பு காமிக்குதுன்னு வீழ்ச்சியே கிடையாது. எங்களுடைய நீட்சி தான் இருக்குது, எங்களுக்கு வளர்ச்சியும் இருக்குது. அதனால வீழ்ச்சியை பத்தி நாங்க கவலைப்படல, அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியோடு தன்னுடைய தேர்தல் பணியை தொடர்ந்து செய்யும், களத்தில் வெல்வோம். ராஜசேகர், இந்த கணிப்புகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சிக்காரரா இல்லாம பொதுவாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஓரளவுக்கு இதுல ஒரு பெரிய கூடுதலாக ஒரு 11% அளவிற்கு 3 வாரத்துல மார்ச் முதல் வாரத்துக்கும் 4வது வாரத்துக்குமான இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்திருக்கிறது. உங்க கருத்து என்ன இருக்கு? இல்லை, முதலாவதாக கருத்து கணிப்பு என்பது ஒரு சாம்பிள் ஸ்டடி பண்ணி தான் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது, அதாவது 4வது வாரத்தில் தேமுதிக இணைந்த பிறகு இந்த கருத்து கணிப்பு, இதற்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு என்றுதான் இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு. என்னை பொறுத்தவரை கருத்து கணிப்பை மீறி மக்களிடம் வரவேற்பு இருக்கிற ஒரே கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்கள் நல கூட்டணி தான் என்று ரொம்ப ஆத்தென்டிக்காக சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, வெரி சிம்பிள். கதாநாயகன், கதை வசனம், கதாநாயகி, இந்த மாதிரி கதைகளை கேட்டு 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 மக்கள் மனம் உடைஞ்சி ரொம்ப நொந்து, உண்மையிலே சொன்ன நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கதை எழுதியே நாடகம் நடிச்சியே மக்களை ஏமாற்றிய மக்கள் கூட்டணியிலிருந்து என்ன விதமான முதல்வர் வேட்பாளர் இருங்க, நான் சொல்றது ஃபர்ஸ்ட். நான் அவரை நீங்க எல்லாம் நடிகர் என்று நினைச்சிருக்கீங்க. உண்மையான தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான். ஏனென்றால் நம்ம யாரெல்லாம் தலைவன் நினைச்சோமோ எல்லாரும் நடிகரா மாறிட்டாங்க. ஆனா யாரை நம்ம நடிகர் நினைச்சோம் உண்மையான தலைவனா இருக்கிறார். அதனால்தான் அவர் தலைவர் பதவி கொடுத்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் உண்மையான மக்களின் மனநிலை. இது என்னுடைய கருத்து கிடையாது. மக்கள் மத்தியில இந்த ஸ்விங் 45% ஸ்விங். இது இந்த கணிப்பு 25% கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி டோட்டலி டிஃபரெண்ட்ங்க. அதிமுகவும் ஏத்துக்க முடியாதுன்றாங்க. ஒரு நிமிஷம் சார். அதாவது 18 to 30 years ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்க 2 கோடி வாக்காளர் இருக்காங்க. அவங்களுக்கு they don't want both ADMK and DMK. Of course, which is the best. இது உங்களோட அப்சர்வேஷன். இல்ல அது வாக்குகள் தான் தீர்மானிக்கும். நீங்க தொடர்ந்து உங்க தரப்புல இருந்து அப்படியான ஒரு நம்பிக்கையை முன்வைக்கிறீங்க. இல்ல, இந்த கருத்து தான் மெஜாரிட்டி mindset of young generation voters. இல்ல, அத யார் சொல்றது? நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல, அதுக்கான ஏதாவது முடிவுகள் இருக்கா? பாருங்க, முன்னாடி நீங்க தினத்தந்தி பேப்பர்ல தினமலர்லயோ எழுதினாதான் மக்களுக்கு தெரியும். ஆனா இப்ப புதிய தலைமுறையில இருந்து அத்தனை டிவி சேனல்ஸ், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இது எல்லாத்தையும் 5 seconds, நாட் ஈவன் இப்ப பேசிட்டு இருக்கும்போது 5 செகண்ட்ல டோட்டல் சினாரியோ மாத்திடுறாங்க. இதுதான் யங் ஜெனரேஷனோட மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, நீங்க அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய கருத்து கிடையாது. நீங்க இன்னைக்கு போங்க, ட்ரோல் பண்றது யாரு? எத்தனை கட்சிகள்? இவங்க ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் சோசியல் மீடியா யூசர்ஸும் இன்டர்நெட் யூசர்ஸ் தான் 2 கோடி. புதிய தலைமுறையுடைய ஒரு சர்வேல இந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்ல இல்லாம 60% பேர் இருக்காங்க. இது குறித்தெல்லாம் தெரியாமலே. அதனால வாக்காளர்களுடைய பெரும்பகுதி வாக்காளர்கள் சோசியல் மீடியால இருக்காங்க. யங்கர் ஜெனரேஷன் இருக்காங்க, நான் ஏத்துக்கிறேன். புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. சோசியல் மீடியா ஆல்சோ பிளேஸ் a vital role தான் சொல்ல வர. அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகின்றது இந்த தேர்தலில். அது மட்டும் இல்ல, கரப்ஷன் இஸ் an issue. சரி பாருங்க, 2 பேருமே கரப்ஷன் பத்தி பேசுறதுக்கு எந்த முகாந்திரமே கிடையாது, அவங்களுக்கு தகுதியும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேப்டன் விஜயகாந்தை இவங்க எல்லாம் ஒரு சொன்னாங்க, ட்ரோல் பண்ணாங்க எல்லாம். பட் he has proven to be the best leader. எப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர். நீங்க வரலாறு எடுத்தீங்கன்னா, அவர் தேமுதிக ஆரம்பிச்ச உடனே திமுக மைனாரிட்டி அரசு. தேமுதிக அடுத்த முறை அவங்க கூட இல்ல, போய் அதிமுகவோட சேர்ந்து எதிர்க்கட்சி ஆகுது. திமுக நோவேர். இப்போ இந்த எலெக்ஷன்ல திமுக நல கூட்டணியுடைய முதல் அஜெண்டாங்கிறது திமுக இல்லாத ஒரு இன்டர்பிரேஷன் எப்படி வேணா பண்ணலாம் சார். ஆனா ரைட் திங்கிங் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, தே ஸ்டடி. நீங்க ஒரு அனலிஸ்ட் கேட்டீங்க, நான் மதிமுக காரனா பேசுனீங்கன்னா நான் தெளிவா சொல்லுவேன், ஆத்தென்டிக்கா சொல்லுவேன். மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னா, எல்லாருமே மாற்றம் வேணும், ஆன்டி இன்கம்பன்சி வேணும்ன்றாங்க.
ஃப்ளட்ஸ் பாருங்க. நான் ஒரு அந்த மாற்றம் ஏன் வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு நிமிஷம் மாற்றம் பேசுறது நிறைய கட்சிகள் இருக்கு. ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் வந்து change.org ன்னு சொல்லி ஒன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். வித்தின் 4 days 50,000 பேர் கையெழுத்து போட்டாங்க மெட்ராஸ் சிட்டிக்கு மட்டும். சோ அந்த வெள்ளம் பாதிச்ச அந்த 7 மாவட்டத்துல 70 தொகுதி 60 to 70 தொகுதி ஷூரா ஏடிஎம்கேக்கு வராது. அது வந்து ஏன்னா பேசல இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி. மத்தவங்களோட கருத்து கேட்டு அம்மா புடிச்சு மத்தவங்களோட கருத்துக்களை கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வானதி, இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பாக்குறீங்க? தனித்து கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் ஒரு சில கட்சிகளை மட்டும் கூட்டணிக்கு வச்சுட்டு களமிறங்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கான சதவீதம் என்பது இன்னும் ஒரு சிங்கிள் டிஜிட்ல 5% குறைவாகவே இந்த கணிப்புகள் காட்டுகின்றன. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த கருத்து கணிப்புகளை பற்றி இதற்கு முன்னாடியும் நம்ம நிறைய விவாதங்கள் பேசியிருக்கோம். ஒரே ஒரு தேர்தலுக்காகவே பல்வேறு கருத்து கணிப்புகள் வரதையும் நம்ம பார்க்குறோம். புதிய தலைமுறை டிவிலையும் கருத்து கணிப்புகளை இதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. பாராளுமன்ற தேர்தல், அதற்கு முன்னாடி தேர்தல், இது எல்லாமே தேர்தல் நெருங்க நெருங்க அப்படின்னு இருக்கின்ற சூழ்நிலை சில சமயத்தில் தேர்தல் முடிவுகளை அப்படியே யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் புரட்டி போடுறது உண்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை நிச்சயமா கிடைக்காது, அங்கங்க கூட்டணி கட்சிகளோட இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய கருத்து கணிப்புகள் சொன்னாங்க. ஆனா அந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் எல்லாம் நம்மளுடைய தேர்தல் முடிவு மாற்றி போட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பலமுனை போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தல் களம் என்பது இன்னும் தீவிரத்திற்கு வரவில்லை. இன்னும் எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலை, தேர்தல் பிரச்சனைகளாக மக்கள் முன்னால் எந்த அரசியல் கட்சிகள் எம்மாதிரி பேசுகிறார்கள், ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அணுகுமுறை, இருக்கக்கூடிய ஆட்சிகளை பற்றி மக்களுடைய கருத்துக்களுக்கு அரசியல் கட்சிகள் என்ன தீர்வை கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இனிமேலத்தான் நீங்க அரசியல் களத்துல ஒரு சூடு பிடிக்குமே தவிர இந்த நேரத்துல இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இது சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்லாத விஷயமா இருக்கும். நிச்சயமா கணிப்புகள் அப்படிங்கிறது மாறும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கணிப்புங்கிறது 5% இருந்து 30% மாறும் அப்படின்னு நம்ப முடியுமா? நீங்க வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சமாக இன்னைக்கு 30% வாக்குகள் தேவைப்படுகிறது. அல்லது பலமுனை போட்டி இருக்கிற இடத்துல 25% கூட போதுனாலும் அத்தனை மடங்குகள் அப்படி ஒரு உயர்வை பாரதிய ஜனதா கட்சி பெறும் அப்படின்னு எப்படி நம்புறீங்க? இல்ல, நிச்சயமா நீங்க ஒரு கடந்த கால வாக்கு சதவீதங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, இதற்கு முன்னால நடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே 5 வருஷ காலத்துல பாராளுமன்ற தேர்தல்ல அதுக்கு முன்பாக நடந்ததுலயே, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்கு சதவிகிதம் கிடைச்சிருக்கு. நீங்க தேர்தல் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய தேர்தல், பிரதமருக்கான தேர்தல் அப்படின்னு சொன்னா கூட அந்த கட்சி நிறுத்துகின்ற வேட்பாளருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு. அதனால தேமுதிக இல்ல, பாமக இல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, இதெல்லாம் இல்லாத போது அப்படியான ஒரு 19.5% அப்படிங்கறத எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதை ஒப்பிடவே முடியாதுல்ல. இதுக்கு நான் 2 விஷயத்தை எங்களுக்கு நான் அனுகூலமா நான் சொல்றேன். ஒன்று, பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விதம், எவ்வளவு திட்டங்கள் இந்த 2 வருஷ காலத்துல, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, சமூக பாதுகாப்பு திட்டங்கள், இந்த மாதிரி எவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் பலன் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கும் தனியா இல்ல, தனியாக சிறப்பாக வரக்கூடிய திட்டங்கள். இது ஒண்ணு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி தான் கிடைச்சிருக்கு, அதனால இந்த ஸ்டேட் கொடுக்கலன்னு இல்லை. குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி, அமிர்த் திட்டங்கள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 32 நகரங்களுக்கு அமிர்த் அந்தஸ்து, 2 ஸ்மார்ட் சிட்டி கன்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு எம்பி வச்சிருக்கிற கட்சியாக இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு நாங்க முதன்மை கொடுத்து இதை பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்ன? இந்த மாநிலத்துல வேற கட்சியினுடைய ஆட்சி நடந்தாலும் அனைவரும் ஒரே ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, எல்லாரும் சேர்ந்து வளரணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிற மோடி அவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணம், அவர் திட்டத்தினுடைய செயலாற்றல் தன்மை, இவை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதிதாக இணைந்திருக்கின்ற இளைஞர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை திருப்பும் மோடி அவர்களுக்கு அளித்ததன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அளித்தார்கள். அந்த இளைஞர்கள் நிச்சயமாக தமிழகத்துல இந்த முறை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படிங்கிறது எங்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க வானதி.
இந்த கணிப்புகள் அப்படிங்கறது வந்து 45 நாட்கள் இருக்கிற நேரத்துல திமுகன்னு சொல்ற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை வரல, வேட்பாளர் யாருன்னு தெரியல, கூட்டணிகள் இன்னமும் கூட எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த கணிப்பு அப்படிங்கிறதே வந்து இது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்க முடியாது, இதுதான் முடிவாக வரும்னு எடுத்துக்க முடியாதுங்கிறத எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த நேரத்தில் இது ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்து தான் ஆகணும். அதாவது ஒட்டுமொத்தமாக இது வந்து டோட்டல் ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் புறந்தள்ள முடியாது. ஏன்னா இது ஒரு இண்டிகேட்டர் தான். அதை விட முக்கியமாக நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, இது எந்த வகையான இந்த சாம்பிள் சைஸுங்கிறது நமக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது சாம்பிள் கொடுத்திருக்காங்க. முதல் கட்டத்துல 3480, ரெண்டாவது கட்டத்துல 6986 சாம்பிள் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரூரல் ஓட்டரா, அர்பன் ஓட்டரா, செமி அர்பன் ஓட்டரா, ஆனா பெண்ணா, இளைஞனா, எந்த விதமான நமக்கு அந்த டீட்டெயில் இருந்தாதான் மிக தெளிவாக நம்ம வந்து இதை வந்து அக்யூரேட்டா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் உலகளாவிய அறிவியல் பூர்வமாக நடத்துற சர்வேஸ்ல இந்த காம்பினேஷன் இருக்கிறத பார்த்து இருக்கு. அதான் அந்த இண்டிகேட்டர் இருக்கு. ஆனா அது அவங்க எந்த ஏஜென்சி நடத்துறாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ உலக அளவில் கேலப் வந்து பெரிய ஒரு ஃபேமஸான சர்வே, அமெரிக்கன் எலெக்ஷன்லாம் அவங்க துல்லியமாக கணிச்சிருக்கிறாங்க. அதனால் இது சயின்டிஃபிக்கான ஒரு சர்வே தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இன்னும் 43 நாள் இருக்குது. அதுக்கு இப்போ இன்னும் நம்ம தெளிவான வாக்காளர்களுடைய யார் யார் கண்டஸ்டன்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டாவது அலையன்ஸ் சில கட்சிகளுக்கு இன்னும் ஃபேம் ஆகலை. இப்போ ஏடிஎம்கே மட்டும்தான் கொஞ்சம் லீடாக போயிட்டுருக்கு. மற்றபடி டிஎம்கேவுக்கு வந்து தமாக வருவாங்களா, இல்லை காங்கிரஸோட என்ன நிலவரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்சர்டன்ட்டிலாம் இருக்குது. அதனால் இப்போ எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக அறிவித்து ஒரு வாரம் அல்லது 10 நாள் வந்து கேம்பெயின் வந்து டைட்டாக பண்ணி அதுக்கு பிறகு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு துல்லியமான ஒரு கணிப்பை பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு, முக்கியமா பார்க்க வேண்டியதா நான் பார்க்கிறேன். அது மேற்கு வங்கமும் சரி, தமிழகத்திலயும் சரி, இப்ப இருக்கிற ஆட்சிகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேற்கு வங்கத்துல ஸ்வீப்பாக இருக்கும், அது பெரும்பான்மையாக பெரிய அளவுக்கு வெற்றி அவங்க தக்க வைப்பாங்க மம்தா பானர்ஜின்றாங்க. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பெரிய ஸ்வீப் இருக்காது, நெருக்கி வரலாம்ங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா நம்ம கணக்கில் எடுத்து தான் ஆகும். ஏன்னா அது எப்ப ரிவீல் ஆகும்னா அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது ரிவீல் ஆகும். மக்கள் பொதுவாகவே எல்லா மக்களுமே வந்து இப்போ கருத்து கணிப்பு நானும் இப்போ 3 தடவை போயிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். எடுத்தோடனே உங்களுக்கு நேரடியாக இப்படி சொல்லிட மாட்டாங்க. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கேம்பெயின், இன்டென்சிவ் கேம்பெயின், கேண்டிடேட்ஸோட தரம், வாக்குறுதிகள், இன்னும் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த நம்ம ஸ்விங்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், டோட்டலாகவே ஒரு 2 or 3% ஸ்விங் இருந்தாலே ஒரு ஒரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒன்னு ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது இப்ப தீர்மானிக்க முடியாததாக இருக்கும், வெளிப்படுத்த மாட்டாங்கன்றீங்க. இன்னொரு ஆச்சரியம் தடுற ஒரு விஷயமா இருக்கிறது, இந்த மார்ச் முதல் வாரத்துக்கு கடைசி வாரத்துக்கு இடையில இந்த அதர்ஸோட பர்சன்டேஜ் வந்து கூடுதலா இருக்கு. அது என்னன்னா இப்ப இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி சேர்ந்தது பிறகு ட்ரெடிஷ்னலான கம்யூனிஸ்ட் ஓட்டர்ஸ், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டர்ஸ், விஜயகாந்துக்குன்னு இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து அதுவும் ஒரு பிளாக்கா அவங்க அசம்பிள் ஆகுறாங்க. இப்போ இல்ல அதெல்லாமே கூட நமக்கு கடைசியா இருந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒட்டி பார்க்கும்போது இத்தனை பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? பாராளுமன்றத்துல வந்து மக்களுடைய மனோபாவம், அவங்களுடைய பிரிஃபரன்ஸ், ஈவன் சட்டமன்ற தேர்தல் 2011 சட்டமன்ற தேர்தல் படி கணக்குப்படி பார்த்தாலும் கூட இந்த கட்சிகளுடைய ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு இதுல வந்து அதர்ஸ்ங்கிறது அவங்க வந்து பாமக உள்ளிட்டவர்களையும் சேர்த்து தான் வந்திருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது. அதை சேர்த்து இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து இப்ப பாமக என்ன பண்ணுவாங்க, பிஜேபிக்கு எவ்வளவு ஷேர் பிரியும் அப்படிங்கறத நம்ம அதர்ஸ்ல தான் நீங்க காட்டியிருக்காங்க. இந்த இதுல பிஜேபி தனியா கொடுத்திருக்காங்க, பிஜேபியோட 5-4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்ற அதர்ஸ்ங்கிறது தான் வந்து ஒரு பெரிய, நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியும் போடுறாங்க. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் லாட். இப்ப அந்த லாட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எதுலயுமே டெஸ்ட் பண்ணல. இல்ல அதான் அந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது தான் இது என்ன விதமாக யாருக்கு சாதகமாக போகுது அல்லது பலவீனத்தை உண்டாக்குமா அப்படிங்கிறதுல தான் இந்த இண்டிகேட்டரா இந்த இதுல தெரியுதா ஏதாவது? சார் கண்டிப்பா வந்து 2 கட்சிக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா அதிகமா நான் என்ன நினைக்கிறேன்னா டிஎம்கேக்கு தான் அதிகமா பாதிப்பு இருக்கும். இல்ல தொடர்ந்து எல்லா கணிப்பாளர்களும் அதை முன்வைக்கிறீங்க, அதுல கான்ட்ராக்டரியான வியூஸும் இருக்குது. உமாபதி, நீங்க இப்ப அவர் என்ன சொல்றாரு, இதுல அதிகம் பாதிக்கப்படக்கூடியதாக பேராசிரியர் சொல்லும்போது 2 பேருக்குமே பாதிப்புகள் இருக்கும், அதிமுக திமுக 2 பேருக்குமே பாதிப்புகள் இருக்கும், ஆனால் அதிகபட்ச பாதிப்புங்கிறது திமுக தான் இருக்கும் அப்படின்றாரு. இந்த சாம்பிள்ஸ் கூட அப்படிதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுல மட்டுமே இல்ல,
வேறு சில சாம்பிள்ஸும் வந்திருக்கிறதுலையும் கூட மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி சொல்லும்போது சில சர்வே என்ன சொல்றாங்கன்னா 18 இருந்து 25 இடங்கள் பெறுவாங்க, பர்சன்டேஜ் வைஸ் கூட 22% அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இதனுடைய பாதிப்புகள்ல இழப்புகள் அந்த முதல் வாரத்துக்கும் 4வது வாரத்துக்குமான இடைவெளியில திமுகவுக்கான வாக்கு சரிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதா இது ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது. அதாவது விஜயகாந்த் கட்சி அங்க போனதுனால எல்லாரும் இருக்காங்க, விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்களே தொண்டைக்கான துணிக்கானு வெளியே ஒடியாந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்துட்டு அங்க இருந்தவங்களே அங்க இருக்க முடியாம எனக்கு கொடுத்த எம்எல்ஏ சீட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சவங்களே எனக்கு சீட்டே வேண்டாம் ஆளை விடு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வெளியே வந்து இருக்கிறதா அவங்க இது யதார்த்தமான கள நிலைமை. இன்னும் சொல்ல போனா திமுகவை பொறுத்த வரையில் நாங்க மேல போயிட்டே இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் எல்லா தரப்பு மக்களையும், ஆண்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், இன்னும் அனைத்து தரப்பு மக்களையும் தொழிலதிபர்கள் உள்ளிட்டு அத்தனை பேரையும் தளபதி அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவங்களோட எல்லாரோடையும் சந்திப்புகள் எல்லாம் தான் மார்ச் முதல் வாரத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த நீங்க சொல்ற எல்லா முயற்சிகளுக்கும் இந்த கணிப்பு என்பது சிலருடைய தணிப்பு. இது இது நிச்சயமா இப்ப இதுல இருக்கக்கூடிய நாங்க 4 பேர் பேசுறோம், 4 கட்சிக்காரங்க பேச 4 பேரும் ஏத்துக்காத உடனே நீங்க மட்டும் ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஏத்துக்கல. 5 பேரும் ஏத்துக்காத உடனே ஏன் அதுல விவாதத்துல ஏத்துக்கணும்ங்கறோமா இல்லையாங்கற தாண்டி திமுகவும் ஏத்துக்கல, அதிமுகவும் ஏத்துக்கல, பாஜகவும் ஏத்துக்கல, மாநாகவும் ஏத்துக்கல. ஏத்துக்கிறோம், உண்மையை கொஞ்சம் நல்லா சொல்லிருந்தா ஏத்துக்கிறோம். இல்ல அவருக்கான கொடுத்துட்டு வர, அதாவது எந்த தேர்தல் எந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் வந்தாலும் எப்போதுமே கட்சிகள் அது ஆதரவா வந்தா கூட இன்னும் எங்களுக்கு அதிகமா ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, குறைவா வந்தாலும் இல்ல இது மொத்த தப்பு அப்படின்றாங்க. நான் கேக்குறது என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க களத்துல கிட்டத்தட்ட 70கள்ல இருந்து இருக்கீங்க. இந்த கள நிலவரங்கள்ல நம்ம பார்க்கும்போது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக, இதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இது முடிவுன்னு நம்ம சொல்லல, இதுதான் இறுதி முடிவா வருதுன்னு சொல்லல, ஆனால் இண்டிகேட்டரா ப்ரொஃபசர் சொல்ற மாதிரி இது ஒரு இண்டிகேட்டரா இருக்கலாமாங்கிற விவாதம் தான் இது. நீங்க உங்களுக்கான பார்வையை வைக்கிற எல்லா ரைட்ஸும் இருக்குது, நீங்க உங்க பார்வையை வைக்கிறீங்க. என் கேள்வி என்னன்னா, அங்கிருந்து எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, தேமுதிகல இருந்தே விட்டுட்டு இங்க வர்றாங்க அப்படின்னா வர்றவங்களால எல்லாம் வாக்கு சதவீதம் மாறுகிறதுன்னு நீங்க நம்புறீங்களா? அவங்க பின்னாடி எத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க, அல்லது பல கட்சிகள்ல பல 2ஆம் கட்ட தலைவர்கள் மாறுவதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால எல்லாம் பர்சன்டேஜ் கூடுதா? அதனால எல்லாம் திமுகவுக்கான அதனாலதான் கூடுதுன்னு சொல்லலாம், அதனாலையும் கூடுது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில செஞ்சிருக்கூடிய சாதனைகள் இருக்குது, ஏற்கனவே தலைவர் கலைஞரனுடைய ஆளுமை இருக்குது, தளபதியினுடைய பயணங்கள், தளபதியினுடைய மக்கள் தொடர்பு, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பு, இத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு கூடவே இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய பலத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்றும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருமல் வானதி, எப்பவுமே ஒரு ஆட்சி நீடிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்த கட்டமாக முடிவெடுக்கிறதுங்கிறது 2வது கட்டத்தில் இருக்கிற அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான மனநிலையா இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுக தான் இப்பவும் 2வது இடத்துல இருக்கிறது, அப்படியான ஒரு கட்சியா இருக்கு. எந்த இடத்துல பாரதிய ஜனதாவுக்கு அல்லது மற்றவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? தமிழகத்தினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது இன்றைய கொஞ்சம் வித்தியாசமா மாறிட்டு வருது. நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்றது 50 வருஷத்துக்கு மேலாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தேவையான இடத்துல தமிழகம் இல்லை, தேவையான முன்னேற்றம் இல்லை, மது எல்லாம் பெருகி இருக்கு, அரசினுடைய மது கொள்கை மூலமா இன்னைக்கு இளம் பெண்கள் விதவைகளாக அதிகரிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை. பாஜக தாண்டி தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் கூட திராவிட கட்சிகள் தமிழகத்திலிருந்து வேண்டாம், பாமக திராவிட கட்சிகள் வேண்டாம், திரும்ப திரும்ப மக்களுடைய கருத்தையும் அரசியல் கட்சி உள்வாங்கிக் கொள்கிறது. இருக்கக்கூடிய பிரதானமான 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு சிந்தனை மக்களிடம் ஏற்பட்டு கொண்டிருப்பதைத்தான் அரசியல் கட்சிகள் இன்று மிக பிரதானமாக இன்று தேர்தல் களத்திலே வைக்கிறார்கள். அதனால இருக்கிற கூட்டணி கட்சிகளாக நிற்கின்ற அணிகளை மக்கள் பார்க்கின்ற பொழுது யார் ஒரு நல்ல ஆட்சியை இங்கு கொடுக்க முடியும், ஒண்ணு உடனடியாக மக்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டங்களை ஒரு மிகுந்த செயலாற்றலோட மத்தியில கொடுக்கக்கூடிய ₹1 டெல்லியில கொடுக்கிறது மக்களுக்காக சொன்னா அதை அப்படியே கொண்டு நேரா சேர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு அரசாங்கத்தின் நிர்வாகம் யார் கையில் செல்ல வேண்டும் என்று பலவிதமான விஷயங்கள் மக்களுக்கு
ஒரு விதமான வித்தியாசமான லட்சியமான ஒரு ஆட்சியை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி பாஜக இன்னும் முன்னிலையில ஒரு ஸ்டெப் இருக்கு. ஏற்கனவே ஊழல் இல்லாத 2 வருஷம் ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கோம். இன்று உலக அளவில் இந்தியாவை எடுத்துட்டு போறக்கூடிய அளவிற்கு தகுதியும் திறமையும் வார்ந்த தலைவர்கள் இங்க வந்து உருவாகிட்டு வராங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் திராவிட கட்சிகள் வேணான்னு சொல்ற அரசியல் அணிகளுக்கு மத்தியில பாஜகவுக்கு ஒரு தனி இடத்தை பெற்று தருகிறது. அது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு முன்னிலை இடத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இல்ல, ஒரு மாற்றம் அப்படிங்கறத முன்னிறுத்தி எல்லோரும் பேசுறோன்றீங்க. அந்த மாற்றத்திற்கான ஒட்டுமொத்த ஆதரவு அப்படின்னா இந்த கணிப்பு ஆகட்டும் மற்ற கணிப்புகள் ஆகட்டும் 30% வருது. அந்த 30% நீங்க அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை பேர் பிரிக்கும் போது யாருக்குமே வெற்றிங்கிற எல்லை கோட்டை தொட முடியாத நிலை வராதா? திரும்பவும் திமுக அதிமுக யாரோ ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு வருது. இல்ல, நீங்க இன்னைக்கு வந்து இந்த 30%, 20% இந்த மாதிரி சதவீத கணக்குகளை வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த சதவீதங்கள் இது அப்படியே இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா தேர்தல் நெருங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். நான் அதுதான் சொல்றேன், அந்த சதவீத மாற்றம்ங்கிறது இந்த தேர்தல் 2 மடங்கு ஆகலாம். ஆனா 3 மடங்கு 4 மடங்கு மாற்றாக கேள்வி. சில சமய தேர்தல் எல்லாத்தையும் புரட்டி போட்டிருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க. ஒரு சில தேர்தல்ல நாங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிறது 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இந்த மாதிரி வந்ததெல்லாம் பார்த்திருக்கோமே. அதனால வெறும் வாக்கு சதவிகிதம் அப்படிங்கறத தாண்டியும் மக்களுக்கு அந்த நேரத்துல ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சிந்தனை வைப்படும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷனல் ஓட் பேங்க், பாரம்பரியமாக இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் கூட மாறி போயிருக்கு. அதனால நாம வெறுமனே பக்கத்துல நாம வச்சுட்டு இந்த பர்சன்டேஜ் இப்படிங்கறத மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவரை தேர்தல் களத்திற்கு வராத இளைஞர்கள் அதிகப்படியான சதவீதத்துல உள்ள வந்திருக்காங்க இந்த தேர்தல்ல. இன்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்திருச்சிருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஊழல் இருக்கு, திறமையின்மை இருக்கு, ஒரு தனி மனித முக்கியத்துவம் கொடுத்தோ இல்ல அவர் தன்மானத்தோடு நடத்துற தன்மை இல்லாம இருக்கு. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் மாதிரி ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இளைஞர்கள் நம்பிக்கை தரக்கூடிய வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல சூழல் இந்த தேர்தலில் கிடைக்கும்னு நம்புறோம். சில தேர்தல்கள் அப்படியே புரட்டி போட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை டெல்லி சட்டமன்ற தேர்தலும் பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை சொல்றீங்களோ அப்படின்னு தோணுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ப்ரொஃபசர், இந்த விஷயத்துல எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. ஒரு அரசியல் கட்சி என்னைக்குமே கீழே இருந்ததில்லை, அவர்களும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் வானதி. முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த பலமுனை போட்டியை பத்தி பேசும்போது குறிப்பாக வட மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படின்னு சில தொகுதிகளை சொல்ல முடியும். வட மாவட்டங்கள்ல 80 தொகுதிகள் வரைக்கும் இருக்குது. இந்த இடங்கள்ல ஆளுகின்ற அதிமுக, திமுக, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, இந்த கம்பைன் இவங்க 4 பேருமே பல தொகுதிகளில் நெருக்கடியான ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கும்போது இந்த இடங்கள்லாம் வின்னிங் மார்ஜினே ரொம்ப குறையா இருக்க போகுது. இப்ப இது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்துடைய ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற நிலையை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கட்சிக்குமே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட ஒரு பேட்டர்னேஜ் இருக்கு. இப்போ நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு மாவட்டங்கள்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட ஒரு பேட்டர்னேஜ் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதேமாரி மேற்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏடிஎம்கேவுக்கு அந்த மாதிரியான ஒரு இருக்குது. ஸோ ஒரு ஏரியாவிலையும் ஒரு கட்சிக்குமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே சமயம் இப்போ புதுசாக, அதாவது இந்த 3 முனை போட்டின்னு தான் நம்ம சொல்ல முடியும், 5 முனைன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆக தான் டிவைட் ஆகுது. டிஎம்கே க்ளோஸாக ஃபாலோ ஆகிட்டே வருது. நீங்கள் 3 இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதுக்கு பின்னாடி உடனே டிஎம்கே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது 3ன்னே வச்சுக்கலாம் இப்போதைக்கு வந்து. அதனால தான் நான் சுருக்கி கேட்டேன். இது வந்து ஒட்டுமொத்த மாநில அளவில் பார்க்கும்போது இது வந்து முதல்ல இந்த ஒப்பீனியன், இந்த போலே வந்து நம்ம வேறு நிலையை விட இந்த தேர்தலில் மாறுபடுமோன்ற கேள்வி வருது. 4ஆக பிரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல நான் சொல்றேன், அந்த மாவட்டங்களில் கூட ஒரு பொது தேர்தல்னு வரும்போது மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, நம்ம ஓட்டு 4ஆக பிரிஞ்சுதுன்னா எந்த கட்சிக்கும் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு இதில் ஓவர்வெல்மிங்காக ஓட் பண்ணுவாங்க. நீங்கள் தொடர்ந்து தமிழக வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நெருங்க அவங்க வந்து ஒரு சந்தேகம் இல்லாமல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகும்போது
அது 3ஆ தான் மாறும் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அதீதமான வரவேற்பு ஏதோ ஒரு கட்சிக்கு கிடைச்சிருன்றீங்களா? இப்படி ஒரு பலமுனை போட்டி வர்ற நேரத்துல யாரோ ஒருத்தருக்கு பெரும்பான்மையை கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்ப இந்த யங் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இந்த தேமுதிக இந்த அணிக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியுது. தலைமையை பற்றி விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது டெஸ்ட் பண்ணப்படாத அணி, நம்ம இதுக்கு நம்ம ஓட்டு போட்டு பார்க்கலாமே. ஏன்னா டிஎம்கேவும் பார்த்துட்டோம், ஏடிஎம்கேவும் பார்த்துட்டோம், பல தடவை பார்த்துட்டோம் நம்ம. அதனால் சில இளைஞர்கள் வாக்காளர்கள்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறாங்க இப்போ. ஸோ அது வரும்போது நான் நினைக்கிறேன்னா 3ஆ தான் உடையும் இது. இல்ல அது மட்டுமே ஆட்சி மாற்றத்தையோ அல்லது வேறு ஆட்சியை யார் அப்படிங்கறதையோ தீர்மானிக்குமான்ற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ ப்ரொஃபசர் சொல்றதுல இருந்து என்னன்னா, இது வந்து நிச்சயமாக இந்த முறை அதிமுக திமுக 2 பேருக்குமே ஒரு பலவீனத்தை கொடுக்கும். இப்படி 3ஆவதாக ஒருத்தர் வந்து ரொம்ப வலிமையா வர்றதுங்கிறது, அதனால இது வந்து மாற்றங்களை உண்டாக்குங்கிற அந்த ஒரு பார்வையை நீங்க எப்படி பாக்க? இங்க நண்பர் பேசும்போது ஒன்று சொன்னார், எதிரிகளே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ ஜான் பாண்டியன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வராங்க, அவங்கள பேசுகிறாங்க, அவ்வளோதான். கூட்டணிக்கு அதிமுக எங்கும் அலையவில்லை. 1. 2வது, நாங்கள் எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றும் இல்லை, மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். 2011 இந்த ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது பிற்பட்டவர்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தவங்களுடைய சதவிகிதம் எவ்வளவு என்று பார்த்தால் 17.1. இல்ல நம்ம இப்ப வந்து அதிமுகவுடைய பிரச்சார களமா இதை மாத்த வேண்டாம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது கருத்து கணிப்புகளை குறித்து, நம்ம அதை குறித்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்மளுடைய நாட்டு நல திட்டம், நாங்கள் இந்தியாவின் ஜீவநாடி கிராமத்தில் இருக்குதுன்றோம். அதுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை எல்லாம் செய்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 9% தான் இருக்குது. நலத்திட்டங்களை நீங்க முழுமையா நம்புறேன்றீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறோம். 2011 தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து 1 லட்சம் ரூபாய், இன்னைக்கு 2,10,000 ரூபாய். ஆமா, அன்னைக்கு பாருங்க, அவங்க ஆட்சி இருந்துட்டு போகும்போது இபிக்கு வந்து அந்த கடன் மேல கொடுக்க கூடாதுன்னு பேங்க் சொல்லுது, ரிசர்வ் பேங்க் நிறுத்தி வச்சிருக்குது. அந்த நிலையில இது எந்த இன்னைக்கு ஏங்க இந்தியாவில் இந்த அரசு அதுக்கு இன்னும் கடன் வாங்கலாம், அந்த லிமிட்டுக்கு உள்ளதான் இருக்குதுன்றது வெளிப்படையான விஷயம். லிமிட் வச்சதுனால 2,10,000 கோடியோட நிக்குது. லிமிட்டை தாண்டி இருந்ததுன்னா எங்க போயிருக்குமோ? அது அன்னைக்கு நீங்க பொட்டி கடை வச்சுங்க, நாங்க சூப்பர் மார்க்கெட் நடத்துறோம். பொட்டி கடை வைக்கும் போது அவ்வளவு சூப்பர் மார்க்கெட். தனிப்பட்ட திமுக அதிமுக போட்டியை விட்டுட்டு நம்ம அந்த கணிப்பு நீங்க இட்லி சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம பேசலாம். நான் சொல்றேன், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கிறோம். மக்கள் யாரை நம்ப வேண்டும் என்று முயற்சி எடுத்து அவர்கள் இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நம்பி நட, நம்ப நட, இதுதான் இன்றைய அரசு. தொடர்ந்து பேசலாம். ஒரு முடிவெடுக்காத வாக்காளர்கள் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லா தேர்தலையுமே இந்த முடிவுகளை மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது குறைந்த அளவே இருந்தாலும் கூட அந்த முடிவெடுக்காதவர்கள் முடிவெடுக்கும் போது அது எந்த கட்சியும் சாராத அன்டிசைடட் ஓட்டா இருக்கும். அந்த வாக்காளர்கள் எப்போது அந்த முடிவை எடுப்பார்கள், அது அதற்கான காலமாக இது இருக்கிறதா? ராஜசேகர், மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பல முறையாக பிரியும் போது அது ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும், அல்லது இப்போ அதற்கு அடுத்த இடத்துல இருக்க திமுகவுக்கு தானே சாதகமா போகும். பாருங்க, திமுகவும் அதிமுகவும் வேண்டான்னு சொல்றவங்க தான் மாற்றம் வேணும்னு சொல்றவங்க. அதை வந்து இவங்களுக்கு சாதகமா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆனா என்னுடைய கருத்து என்னவென்றால், மாற்றம் வேணும் சொல்றவங்க நிச்சயமாக திமுகவும் அதிமுகவும் மாற்றுதான் மக்கள் நல கூட்டணி தேமுதிக முடிவு செய்து விட்டார்கள். அன்டிசைடட் ஓட்டர்ஸ் தான் ஸ்விங், 10 to 15% ஸ்விங்குங்க. அது அந்த ஸ்விங் எப்போ வரும்னா, இன்னொரு ஒரு 45 நாள்னா உங்களுக்கு ஒரு 20 days எலெக்ஷன் இருக்கும்போது அந்த ஸ்விங்கை நீங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் வந்து டெஃபினட்டா யூ டேக் இட் ஃப்ரம் மீ, நீங்களே சொல்லுவீங்க, இதே மேடையில் இதே ஸ்டுடியோவில் சொல்லுவீங்க, இந்த மக்கள் நல கூட்டணிக்கு சாதகமாக இது அமைஞ்சிச்சுன்னு சொல்ல போறீங்க. ஏன்னா ஒரு 100 தொகுதியில் இந்த ஸ்விங் வந்து பாசிட்டிவா இருக்குது டுவர்ட்ஸ் மக்கள் நல. நானே இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுடைய கருத்து அதிகமா இருக்கு, மாற்றம் வேணும்னு பேசுறாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன விதமான மாற்றம் அப்படிங்கிற கேள்வியும் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க முன்வைக்கிற புதிய வாக்காளர்கள் வெறுமனே ஆட்களை மாத்துறதோ அதிகாரத்தை மாத்துற மாற்றத்தையோ எதிர்பார்க்கல. என்ன பர்ஃபார்மன்ஸ்,
அப்படின்னா நீங்க முன்வைக்கிற முதலமைச்சர் வேட்பாளருடைய பெர்ஃபார்மன்ஸ் as a opposition party என்னங்கிறதையும் கணக்கிடுவாங்க. இல்ல அங்கதான் நீங்க வந்து பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு திமுகக்கு அதிமுகக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட். இவர் எதிர்க்கட்சி தலைவரா இவரை செயல்பட விடாம ஹியூமிலியேட் பண்ணுவதா சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்க. சட்டமன்றத்துக்கு வெளியில உங்களை யார் தடுத்தா? இருங்க, சட்டமன்றத்துக்கு வெளியில அத்தனை பேரும் அவங்களுடைய டியூட்டியை கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட். ஒரு நிமிஷம், எதிர்க்கட்சி தலைவர் என்னைக்காச்சும் மக்களை பார்த்து பொது பாருங்க, சார் எதிர்க்கட்சி தலைவர் இப்பதான் தெரியுதா பழம் நவி பால்ல விழுந்து தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் பழம் நவி பால்ல விழுந்து கூவி விட்டீங்களாப்பா எங்க தேன்ல வந்து வந்துச்சு. அதனால திமுக என்ன பெரிய டிராபேக், இந்த மாதிரி அன்கிரேட்ஃபுல்லா ஒரு இன்டெகிரிட்டி இல்லாம பேசிக்கிட்டே இருக்கனால தான் திமுக லாஸ்ட் தி பேட்டில். இல்ல உங்களோட இன்டெகிரிட்டியை பத்தி எல்லாம் பேசணும். இல்ல ஒவ்வொரு கட்சி அப்படி போக வேண்டாம். இல்ல கேப்டன் விஜயகாந்த் யார் அதிகமா போய் சந்திச்சு வாங்க வாங்க நான் வந்து இல்ல எங்க நேர்காணலே கேட்டேன். நான் சொல்றேன் ஒரே யாரே கிடையாது. இல்ல ஒரு அழைப்பு நேரம் கம்மியா இருக்கு. அழைத்தோம் வேற யாரு வாசலே தவம் இருந்து நேரடியா போனது நீங்க தான் 3 முறை போறீங்க. அவங்க வந்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்தல. என்னோட கேள்வி இல்ல மக்கள் தெரியுங்க எது உண்மை இல்ல ராஜசேகர், நீங்க தெரியுது எது உண்மை. மற்ற கட்சிகள் திமுக இப்படி குறை சொன்னீங்கன்னா நீங்க நேர்மையா பாராட்டுங்க. திமுக இப்படி நீங்க குறை சொன்னீங்கன்னா உங்க கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் பேசிய பேச்சுக்கள் அவர்கிட்ட நான் என்னுடைய அக்னி பரீட்சை கேள்வியிலேயே முன் வச்சிருக்கேன். அவரு சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் விமர்சிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அதனால விமர்சனங்கள் தேர்தலுக்கு தேர்தல் மாறும். உடனே திமுக விமர்சனம் செய்துதான் தீர வேண்டும். மக்கள் இது மக்கள் உங்க நம்பிக்கையா இருக்கு. இப்போ உமாபதி முக்கியமா ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது ஒண்ணு வெளிப்பட்டிருந்தா இன்னமும் அதிமுக முன்னிலையில இருக்குமா? அப்படி இல்லாத ஒரு சூழல் திமுகவுக்கு ஒரு பின்னடைவா இல்லையா? இல்ல நீங்க இந்த இதை வச்சுட்டே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இது மட்டும் நான் சொல்ல எல்லா வகையிலும் திமுக ஒண்ணுமில்ல. இங்க இருக்கக்கூடிய சென்னையில எடுத்துக்கிட்டா சென்னையினுடைய அடையாளம்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒரு காலத்துல எல்ஐசி பில்டிங்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு டைடல் பார்க்ல இருந்து அண்ணா நூலகத்துல இருந்து தலைமைச் செயலகத்துல இருந்து தொல்காப்பிய பூங்கா மெட்ரோ ரயில் திட்டம் 22 மேம்பாலங்கள் இத்தனை இடத்துல வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் அத்தனையும் கட்டியது திமுக ஆட்சியில் மட்டும்தான். பேசலாம் சாதனைகளை வச்சு நீங்க வர முடியும்ன்றீங்க. திரு சமஸ் ரொம்ப சுருக்கமாக இப்போ வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்ல திருப்பி நாங்க வருவோம் நீங்க சொல்லிக்கிட்டாலும் கூட ஒவ்வொரு கணிப்புலையும் உங்களுக்கான ஆதரவுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் 45 நாட்கள் இருக்கும்போது 43 நாள் இருக்கும்போது அந்த ஆதரவு நிலை குறைய குறைய அது உங்களுக்கும் பலவீனமாக மாறாதா? பாருங்க, என்னுடைய கட்சி உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்கிறேன். 1957 இருந்து மூக அவர்கள் தேர்தலில் தோற்றதே இல்லை. இந்த முறை தவறி நின்றால் தோற்பார். நம்பர் 1. நம்பர் 2, எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத ஆட்சி அமையும், அதிமுக அமைக்கும். நம்பர் 2. நம்பர் 3, திமுக அதிமுக மாறி மாறி வரும். இது வரலாம். இது எம்ஜிஆர் ஃபார்முலா. தொடர்ந்து அவரே இருப்பார். அந்த ஆட்சி தொடரும். திரு வானதி, இப்ப இந்த கணிப்புகள்ல இருந்து தொடர்ந்து நீங்க பல கணிப்புகளை பார்த்துட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது உங்கள் அளவிலேயே தெரியும். அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களை பெறுவது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையாக இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற நிலையில அதிமுக திமுக யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறீங்க ஒரு அனலிஸ்டா கூட? நிச்சயமா 2 கட்சிக்குமே வாய்ப்பு கிடையாதுங்க. இந்த தேர்தல் முடிவுகள் அறுதி பெரும்பான்மை 2 பேருக்கு கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? அல்லது பெரும்பான்மை தனி பெரும்பான்மை கொண்டதாக எந்த கட்சி இருக்கும்? அல்லது தனி பெரும் கட்சியாக எது வரும்னு நினைக்கிறீங்க? சகோதரி சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கும் வாய்ப்பு கிடையாதுன்றது மக்கள் முடிவு செஞ்சாங்க. வானதி சீனிவாஸ் சொல்றதை ஏத்துக்கிறேன் நான். ப்ரொஃபசர், அதிக இடங்களை பெறக்கூடிய கட்சியாக அல்லது இப்ப இவங்க எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தொடர் கணிப்புகளை பார்க்கும்போது? அப்படிதான் இருக்குது. ஏன்னா இப்ப வந்து 80 70 மீதி இன்னொரு லாட் அப்படிதான் போகும் போல இருக்கு. இல்ல நீங்களே சொன்னீங்க சில நேரங்கள்ல இப்படி பலமுனை போட்டி வரும்போது மக்கள் ஓவர்வெல்மிங்கா அதீதமான ஒரு ஆர்வத்தோட வாக்களிச்சு யாரோ ஒருத்தருக்கு பெரும்பான்மை கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்ப இந்த 3வது அணி அமைச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இவங்க வந்து முதல் முறையா வந்து வாக்காளர்களை சந்திச்சு ஒரு தங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கோர்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் நமக்கு கிடையாது. 2ஆ தான் பிரிஞ்சிருக்கு எல்லா அலையன்ஸும். ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க போய் பீப்புளோட அப்பீல் பண்ணும்போது சில இந்த இளைஞர் வாக்காளர்கள் அதாவது ஃபென்ஸ் சிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காமல் இருக்கிறவங்க
இவங்க ஓவர்வெல்மிங்கா இந்த 3வது அணிக்கு போறதுக்கான வாய்ப்பு. அந்த முடிவுகள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எடுப்பாங்க. இப்பவே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படி இருக்கும்? முடிவு எடுக்காத இன்டென்சிவ் கேம்பெயின் போனாதான் நான் சொன்னேன் 80-70 அப்படி மீதின்னு நான் சொல்றேன். இப்போ உள்ள சிச்சுவேஷன் நான் சொல்லலை. கேம்பெயின் இன்னும் போக போக இப்போ இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக வைக்கிற வாக்குறுதிகள், அவங்க பிரச்சார முறை, அவங்க இளைஞர்களுக்கு என்ன கொண்டு வச்சிருக்கிறாங்க, இல்ல ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ்க்குமே அவங்க ஏதாவது அந்த இடத்துல தான் என்னன்னா மக்கள் நல கூட்டணியாக அவங்க முன்வைத்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அல்லது அவங்க கொண்டு போன விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள்ல தேமுதிகவோட முரண்படுகிறது. அப்ப இந்த முரண்பாடுகளை புதிய வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த முரண்பாடுகளை அவங்க டேக்கிள் பண்ற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ விஜயகாந்தோட அவருடைய கொள்கைக்கும் இவங்க மற்ற 4 கொள்கைக்கும் வேற மாதிரியான முரண்பாடுகள் தொடர்ந்து தென்பட்டுச்சுன்னா சரி இது ஒரு மாற்றா சரியா வராதுன்னு மேபி மறுபடியும் பழைய ஆட்களுக்கே அதுக்காக ஒருத்தர் போடலான்னு கூட போகலாம். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மக்களுடைய மனநிலை அப்படிதான் இப்ப இந்த நிலையில இருக்கிறத பார்க்க முடியும். 43 நாட்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. வேட்பாளர்கள் யார், அவர்களுடைய பரப்புரை என்னவாக இருக்கிறது, திமுகவிலிருந்து திரு பொள்ளாச்சி சொன்ன மாதிரி அந்த ஒரு இவங்க முன்வைக்கிற அந்த தேர்தல் அறிக்கை என்னவாக இருக்கிறது, தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுக்க போற ப்ராமிசஸ் என்னவாக இருக்கிறது. 2016 தேர்தலில் குறிப்பிட்டார் ப. சிதம்பரம், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருந்தது என்று. அந்த கவர்ச்சிகரமான அம்சங்கள் கொண்ட திட்டங்களை எல்லாம் இப்போது இருக்கிற வாக்காளர்கள் ஏற்க போகிறார்களா அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பது வளர்ச்சி சார்ந்த அரசியலா? இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. எதிர்த்து பேசிட்டு